ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கத்திரிக்காய் கடையல் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப லைட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா தாளித்ததும் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது அடுத்து நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக இப்போது ஒரு கடையல்னால் நம்ம 1 2 பச்சை மிளகாய் போட்டோம்னா இதில் ஒரு 4 5 பச்சை மிளகாய் தாராளமாகவே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் அடுத்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்து நான் பச்சை மிளகாவை நல்லா கீறி தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கத்திரிக்காவை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ எனக்கு இது போதுமான அளவாக இருந்தது. அதனால் நான் இந்த அளவு போட்டேன். இதுவே உங்களுக்கு நல்லா ஒரு 2 கப் அளவு தாராளமாக வரும் கிரேவி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும், வேறு எதுவும் கிடையாது, நான் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து தண்ணி ஆட் பண்ணோம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நான் திட்டமாக தான் தண்ணி வைக்கிறேன், ஜாஸ்தியும் தண்ணி வைக்கிறதில்ல. இப்போ கொஞ்சமாக அதுக்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை இதிலே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வச்சுட்டேன், ஏன்னா கெட்டியாக அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியாக எதுவும் வச்சுக்கல. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 விசில் 4 விசில் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம். அதனால் காய் குழஞ்சிரும், இல்லை ரொம்ப இதுவாகிடும்ன்ற பயமே வேண்டாம் நமக்கு. அதனால் இப்போ நம்ம 3 விசில் 4 விசில் தாராளமாக விட்டு நம்ம இறக்கணும்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. ஆல்ரெடி நம்ம தாளிப்புலாம் போட்டாச்சு. ஏற்கனவே நான் ஒரு கடையில் ரெசிபி போட்டிருக்கேன். அது வேறு மெத்தட் செய்கிறது, இது வேறு மெத்தடு. அது நம்ம திரும்ப அதில் இட்லி மாவுலாம் கரைச்சி ஊற்றுவோம். இந்த ரெசிபிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம விசில் விட்டு இப்போ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம மத்து வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கடைஞ்சி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப லைட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சுட சுட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.